இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1:8. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவனுடைய வருகை பயங்கரமானதாக இருக்கும்போது அவர் கொடுக்க போகும் தண்டனையும் பயங்கரமானதாக இருக்கும். தேவனுடைய தண்டனை யாருக்கெல்லாம்னா தேவனை அறியாதவங்களுக்கும் தேவனு தெரிஞ்சிருந்தும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தேவனை அறியாதவனா இயேசு சாமியை சாமின்னு ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஆனால் தேவனு தெரிஞ்சிருந்தும் தேவனுக்கு பயப்படாமல் அவங்களுக்குன்னு ஒரு சட்டம், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிட்டு கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் வாழ்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு. நம்ம செய்கிற செயலும் எடுக்கிற முடிவும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு யோசிக்காமல் தேவனுக்கு பிடிக்குமான்னு யோசிச்சாலேவும் நம்ம பாவங்களையும் தப்புகளையும் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு சில தேவையில்லாத தகுதிகளை வளர்த்துக்கிட்டு இந்த பிரயோஜனம் இல்லாத தகுதிக்காக நம்ம வாழும்போது பாவங்களும் தப்புகளும் செய்கிற சூழ்நிலையில் நிற்கிறோம். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. தேவனோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதுக்கு நம்ம தேவனுடைய தண்டனையில் அழிந்து போகாதபடி தேவனுக்கு பயந்து சரியான பாதையில் இப்போ நாம் வாழணும். ஆமேன்.